வியாதியின் படுக்கையை மாற்றுகிறவர், மரண படுக்கையை மாற்றுகிறவர், கண்ணீரின் படுக்கையை மாற்றுகிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 38 ஆண்டுகளாக வியாதியஸ்தனாய் இருந்தவனை பார்த்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து சொல்லி வியாதி படுக்கையை மாற்றினவர். நாயின் ஒரு விதவையினுடைய மகனை அடக்கம் செய்யும்படியாய் கொண்டு போனாங்க. அந்த மரண படுக்கையை மாற்றினவர். வாலிபனை எழுந்து சொல்லி கரத்தை பிடித்து எழுப்பின தேவன் மரண படுக்கையை மாற்றுகிறவர். தாவீது ராஜாவின் கண்ணீரின் படுக்கையை மாற்றுகிறவர். கண்ணீரின் படுக்கையை மாற்றுகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய படுக்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை இயேசு மாற்றுவாரு. இரவெல்லாம் கண்ணீர் சிந்தி உங்க படுக்கை நனைகிறதா? அந்த கண்ணீரின் படுக்கையை மாற்றுவதற்கு இந்த இயேசு வல்லவராய் இருக்கிறாரு. இன்னைக்கு அவரை தேடி வந்த உங்களை தேடி வந்திருக்கிறாரு. உங்க கண்ணீரின் படுக்கை மாறுகிறது. கைத்தடி நல்ல ஆவியில நிறைந்து பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நிரப்புகிறாரு, எல்லாரையும் மூடுகிறாரு. அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் இறக்குகிறாரு. சில வாலிபர்கள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இழந்து போய் காணப்படுகிறியா? உன்னுடைய படுக்கையிலே புரண்டு புரண்டு படுக்கிறியா? தூங்க நினைத்து தூங்க முடியாத படுக்கையா? இயேசு தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். உன்னுடைய படுக்கைய சமாதானமுள்ள படுக்கையா, அமர்ந்த நித்திரை பண்ணுகிற படுக்கையாய் மாற்ற இந்த இயேசு வல்லவராய் இருக்கிறாரு. இந்த இயேசு வல்லவராய் இருக்கிறாரு. இப்ப உன்னை தேடி வந்திருக்கிறாரு. நீ நம்புறியா மகனே? நீ நம்புறியா மகளே? நம்புன நல்ல தலைக்கு மேல கை தட்டி அவரை மகிமைப்படுத்து. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய படுக்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் இந்த இயேசுவாகிய தேவன் நான் மாற்றுவேன். மேல மட்டும் அபிஷேகம் இறங்குது பாரு. உன் பிள்ளைகளை குறித்த கவலையோடு காணப்படுகிறது. உன் மேல மட்டும் அபிஷேகம் இறங்குகிறது. கை தட்டி மக்கா மக்கா ஓத கமல சரப